தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. சார் வணக்கம். சார் வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அதுல தமிழ்நாட்டை மறைமுகமாக பாஜக தான் ஆளுகிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அப்படி பாக்குறீங்க? ஆமா, திரு விஜய், முதலமைச்சர் விஜய் அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்து பாருங்க. எல்லாம் அவர் சொல்றது சரின்னே வரும். எப்படி அப்படின்னம்னா, இந்த விஜய் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா, அப்போ தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தும் போது, தனியார் மயமாக்கலை எதிர்த்து அவங்க போராடும் போது அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சாரு. இவர் ஆட்சிக்கு வந்துட்டு உடனே என்ன பண்றாரு, எல்லாத்தையும் தனியார் மயமாக்கிறதுக்காக டெண்டர் விட்டாரா இல்லையா? அதுக்கப்புறம் எல்லாரும் கண்டிச்ச உடனே அதை வித்ட்ரா. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னம்னா, அங்கே சேலம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் வந்துட்டு குடிநீர் விநியோகம் முழுமையும் தனியாருக்கு பிடிச்சிடுறாரு. முடிஞ்சிருச்சு, போச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கே பரந்தூர் விமான நிலையம் தொடர்பாக பார்த்தீங்க அப்படின்னா அவர் எதிர்த்து அவர் பேசினாரு, எல்லாம் தெரியும். இது வரைக்கும் அதை எதிர்த்து அது வேணாம், வேற ஒரு இடத்துல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதமே கொடுக்கல. ஸோ நடுவல் போக்கு, அதாவது அப்படியே பாஜகவுடையே அப்படியே இணைஞ்சு பார்க்கக்கூடிய ஒரு வேலையை தான் வந்துட்டு அவர் பண்ணிட்டு இருந்தார். பாஜகவோட இந்திய ஒன்றிய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் ஒரு நல்லெண்ண நடவடிக்கை அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. பாஜகவோட இவர் வந்துட்டு ஒரு நடுவல் நடவடிக்கை தான் அது. அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா, ஏதாவது ஒரு திட்டங்கள் இருக்க போது பாருங்க. ரயில்வே திட்டங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மெட்ரோ ரயில் திட்டம் கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் நிராகரிச்சிட்டாங்க. ஒன்றும் இவர்கிட்ட இந்த வார்த்தையும் வரல. ஸோ இப்படிப்பட்டவர் எங்க பாஜகவுக்கு எதிராக அவர் இருக்கிறாருன்னு எந்த இடத்துல இருந்து நீங்க சொல்லுவீங்க? ரெண்டாவது விஷயம் பாருங்க, விஜயனுடைய அமைச்சரவை இருக்கட்டும், விஜயனுடைய சுத்தி நிறுத்தினவங்களாம் பாருங்க. இது தமிழ்நாட்டினுடைய மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவை. அது அரசு. அதனுடைய ஆலோசகர்லாம் யார் இருக்கிறதுன்னு பாருங்க. ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டி, அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் கூட இருந்த ஒருத்தர் ஜெகதீஷ் பழனிசாமி, அப்புறம் அனில் ரெட்டின்னு ஏகப்பட்ட பேர் சொல்றாங்க. எல்லாம் தெரிஞ்சு இது என்னது? அந்த மாதிரி ஆந்திராலேயோ தெலுங்கானாலேயோ ஒரு அமைச்சர் ஒரு அரசு இருந்துட முடியுமா? ஒரே ஒரு தமிழர் இருந்தார், பாண்டியன் அப்படின்ட்டு. அவர் ஆண்டாண்டு காலமா இருக்கிறாரு ஒரு சாலையை. அவரே பிஜேபி எதிர்த்து அவ்வளவு பிரச்சனை பண்ணார். ஆனா இங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரிஞ்சு. ஸோ அப்புறம் தமிழ்நாட்டுடைய இங்க இருந்து அவருடைய படத்தை எடுத்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதி யாரும் தெரிஞ்சு. அவர் தெலுங்கர், அவர் கன்னடியா கிடையாது, அவர் தெலுங்கர் தான். அப்ப இது என்ன விஷயம் விதமானது? இதுதான் தமிழ்நாட்டுக்கான அரசாகவும் அது இல்லை. தமிழ்நாட்டுடைய உரிமையை கோரி பெறக்கூடிய பாஜகவுடைய எதிர்ப்பை கையாளக்கூடிய அரசாங்கம் இது இல்லை. அப்படியே பிரசாதம் இருக்குது. ஆளுநர் தான் வந்துட்டு இதுக்கப்புறம் துணைவேந்தரை நியமிக்கணும், அப்படியே பல்ட்டி அடிச்சிட்டாங்க. அது சட்டமன்றத்தில் ஸ்டாலின் அரசு போராடி, உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டு ஸ்டாலின் அரசு போராடி பெற்ற அந்த உரிமையை அப்படியே விட்டு கொடுத்துறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யூஜிசியில் வந்துட்டு ஒரு 2 பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது முடிவு எடுத்தாங்க. அப்படி நீங்கள் எதை நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் இவங்க வந்துட்டு பாஜகவுக்கு ஒரு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டோடையும் பாஜகவுடைய இன்னொரு முகமாக தான் இவங்க செயல்படுறாங்க கூட அதை எதிர்த்துலாம் கிடையாது. இல்லை, அப்படி டிரெக்டா குற்றச்சாட்டு வைக்கலாம், அதை எதிர்கட்சிகளை வைக்கலாம். கூட்டணி கட்சியில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி அரசில் பங்கெடுத்து இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளை வைக்கிறதுன்றது இல்லை. விடுதலை சிறுத்தைகள் சொல்றாங்க அப்படின்றத வந்துட்டு விடுதலை சிறுத்தைகள் சொல்றாங்கன்றதுக்காக வந்துட்டு அப்படிலாம் கிடையாது. விடுதலை சிறுத்தைகளே சொல்றாங்களே, ஆட்சியில பங்கு பெற்று இருக்கக்கூடிய அந்த கட்சியை சொல்லுது அப்படின்றதான் ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு திரும்ப சொல்லி வந்துட்டு நம்ம சொல்லலை, நம்மளே சொல்றோம். அப்படிதான் இருக்க நிலைமை. அவ்வளவு பெரிய போராட்டம் நடக்குது டெல்லியில, ஒரு ஆதரவு குரல் கொடுக்கலாம்னு அவரு கொடுத்தாரு. ராகுல் காந்தி அவர்களுடைய கைதை கண்டிச்சு. ராகுல் காந்தியினுடைய கைதை கண்டிக்கிறது இதெல்லாம் வேற கதை. போராடக்கூடிய அந்த மக்களுக்கு, அந்த அமைப்புக்கு என்ன ஆதரவு தெரிவிச்சுங்க, அதான் ரொம்ப முக்கியம். ராகுல் காந்தி ஒன்றும் நீட் எதிர்ப்பாளர்லாம் கிடையாது. அவங்க வந்துட்டு நீட்ல செய்யப்பட்ட குளறுபடிகளை எதிர்த்து தர்மேந்திர பிரதான் அவரை வந்துட்டு பதவி விட்டு விலகணும்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அவ்வளோ பெரிய போராட்டம் நடத்தும் போது அந்த போராட்டத்தை ஆதரித்து உடனே ராகுல் காந்தி நேரம் வந்து அவங்கள பார்த்துடல. நல்லா நீங்கள் கவனிக்கணும். ஸோ அவருடைய பாலிட்டிக்ஸ்க்காக பண்ணுறாரு. இவர் கூட்டணி அரசியலுக்காக அவரை ஆதரிக்கிறாரு, பண்ணுறாரு, வேற ஒன்றும் இல்லை. தமிழ்நாட்டு அளவில் பாஜக எதிர்ப்பு நிலைப்பாட்டில்
தமிழக வெற்றி கழகம் இருந்தாலும் ஒரு மாதிரி இன்னமும் திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டுமே தூக்கி பிடிச்சுக்கிட்டு டிஎம்கே வெர்சஸ் டிவிகேவை ஒரு டவுட்டபிளான ஒரு சக்தி ஃபோர்ஸ் அப்படின்ற மாதிரியே வச்சுக்கிறதுன்றது சரியா? இல்லை, நீங்கள் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? உறுதியாக இருக்கணுமா, அப்படி கண்டுக்காத விட்டுருணுமா? இது தமிழ்நாட்டுடைய நலன் சார்ந்த விஷயம். சார், அரசாங்கம் இருக்கப்ப உங்களுக்கு 2 வகையான பிரச்சனைகள் இருக்கு. ஒண்ணு கொள்கை எதிர்ப்பு, 2வது மத்திய அரசனோட ஒரு இணக்கம், ஏன்னா நிதிகளை பெறுறதுக்கு. இல்லை, நீங்கள் கொள்கையெல்லாம் அரசாங்கத்துக்கு அதெல்லாம் கிடையாது. நீங்கள் என்ன கொள்கை வேணாலும் வச்சுக்கலாம். அரசாங்கத்துக்கு நீங்கள் உறுதிமொழி எதன் மீது எடுக்கிறீங்க? கொள்கை மீது எடுக்கிறீங்க, அரசமைப்பு ரீதியாக எடுக்கிறீங்க. ஸோ அரசமைப்பு ரீதியாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்றது தான் முக்கியம் தமிழ்நாட்டுக்கு நலனுக்கு. அது இந்திய ஒன்றிய அரசுகிட்டேருந்து பெற்று நீங்கள் செய்யணும். பெற வேண்டியதுக்கு உரிமை இருக்குது, செய்யணும். அதான் கான்ஸ்டிடியூஷன். அதில் அவங்களுக்கு தடவிட்டு கொள்கை எதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. விஜயை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்கிறோம்னா, அந்த மக்களினுடைய பிரச்சனைகளை மக்களுடைய கோணத்தில் தான் அடுக்கிறாரா அப்படின்னா இல்லை. அதான் இங்கே கவனிக்கணும். ஸோ இல்லைன்னு தெரியும் போது பட்டவர்த்தனமாக அதை எதிர்க்கிறத விட்டுட்டு எப்படி நம்ம பிரசாதம் இருக்க முடியும்? தமிழ்நாட்டு அளவில் அந்த நீட் எதிர்ப்பு போராட்டங்கள் நடந்தது. அதுல தாவேகாவையும் ஒரு பக்கம் வச்சு எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த போக்கு சரின்னு நினைக்கிறீங்களா? நீட்டு தேர்வுக்கு எதிராக நீட்டை ஒழிப்பேன்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்த திமுக கபட நாடகம் ஆடுது. எத்தனை காலம்னாலும் ஏமாற்றுவார் இந்த நாட்டில். பாட்டெல்லாம் போட்டதெல்லாம் யார்? தாவேகா தானே. வந்துட்டாங்களா, என்ன செய்ய முடியும்? இப்போ நீட்டு ஒழியணும்னு நினைக்கிறேன் அப்படின்றீங்க. ஒழியணும் அப்படின்னோம்னா அது ஒழிப்பதற்காக ஸ்டாலின் அரசு மேற்கொண்ட முயற்சியெல்லாம் இவங்க பாராட்டணுமா, கடைபிடிக்கிறோமா இல்லையா சொல்லுங்க? எதை செஞ்சிருக்காங்க சொல்லுங்க? கடைபிடிக்கல. ஒன்றிய அரசு நோக்கி என்ன பண்ணியிருக்காங்க? ஒன்றிய அரசு கிட்ட அந்த பில் இருக்குது. இப்போ எக்ஸம்ஷன் கோரி ஒன்றிய அரசு என்ன பண்ண, அந்த பில் அப்படியே இருக்கு. ஏதாவது ஒன்று அறிக்கை கொடுத்தீங்களா? பெசாதே இருக்கிறீங்க. ஆனா எங்களுடைய நிலைப்பாடாதான் நீங்க பத்திரிகைகளுக்கு சொன்ன மட்டும் நான் போருமா வந்துருமா? அது இதுதான் பிரச்சனை. இல்ல, விஜய் அவர்கள் வேற ஒரு முக்கிய முயற்சியில இருக்காரு. அந்த 7.5 இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்தலாமா அப்படின்றதுக்கு பரிசீலனைகள், ஆலோசனைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆல் இண்டியா கோட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய 15% போக தமிழ்நாட்டுக்கு 85% கிடைச்ச ஒரு இடம் போய் 7.5 10% அப்படின்னு சொல்லி எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணுவீங்க? அட்லீஸ்ட் இதையாவது பண்றதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க சார். பண்றதுக்கு ஆட்சி மாற்றம் ஏற்படலைங்க சார். திமுக அது பண்ணலங்க சார். இபிஎஸ் பண்ணாரு, அதுக்கு பிறகு விஜய் தான் அதை சிந்திக்கிறாரு. நான் என்ன சொல்ல வரேன்னா, அதை விஜயும் பண்ணிட்டு அதை திமுகவும் ஏத்துட்டு இருந்தது அப்படின்னோம்னா இன்னைக்கு நீட்டு தொடர்பான அந்த எதிர்ப்பு அர்த்தமற்றதா போயிட்டு இருக்கோம். ஒன்றும் இல்லைன்னு ஆகிட்டு இருக்கோம். நீட்டை நீங்க எங்க எதிர்க்கிறீங்க? அதான் நீங்க உங்களுக்குன்னு ஒரு ஏற்பாடு பண்ணிக்கிட்டீங்களா? அதை ஏழை எளிய மாணவர்களுக்காக 7.5% ஒத்துக்கிட்டீங்களா? முடிஞ்சு போச்சு. அப்படிதான் எடப்பாடி சொன்னாரு. ஸோ தட் இஸ் நாட் த வே. நம்மளுக்கு ஆல் இண்டியா கோட்டாக்கு 5% போச்சுன்னா 85% தமிழ்நாட்டுக்கு வரணும். 60 மருத்துவக் கல்லூரிகள் இருக்குங்க, அரசு தனியார். அதில் நம்ம மக்களுக்கு இடம் இல்லை. இதான் இங்கே பிரச்சனையே. அதனால தான் அனிதா உட்பட பலரும் செத்தது. புரியுதுங்களா? 1183 எடுத்துட்டு அனிதா ஏன் சாவறாங்க யோசிச்சு பாருங்க. அப்போ தமிழ்நாட்டில் எடுக்கக்கூடிய நிலைப்பாட்டை பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அரசனுடைய தாவேகானுடைய அவங்களுடைய கொள்கை பிரகடனத்திலையோ இல்லை அவங்களுடைய செயல்பாட்டிலையோ இல்லை அந்த அரசனுடைய நடவடிக்கையிலே எதுவுமே இல்லை. அப்போ அதை எக்ஸ்போஸ் பண்ணாது எப்படி இருக்கிறது? சரி, இது ஒரு லைஃப் அண்ட் டெத் ப்ராப்ளம் மார்ஷல். இது எல்லா விதமான படிப்பு தகுதியோடு நான் வர்றேன் மருத்துவ படிக்கிறதுக்கு. ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட்ன்ற ஒரு காரணியை வச்சு என்னை ரிஜெக்ட் பண்றாங்க. இப்போ நீங்க அனிதா படிச்சிருந்தானா டாக்டர் ஆயிருப்பானா இல்லையா சொல்லுங்க? ஆயிருப்பான்ல. இன்னைக்கு செத்து போயிட்டால. உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் போறதுனால இல்லையா? அப்போ நீங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டத்தை சூப்பர் சீட் பண்ணி நீங்க ஒரு என்ட்ரன்ஸுக்கு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொண்டாந்துட்டு அவரோட லைஃபே ஒண்ணும் இல்லாத பண்ணிட்டீங்க. அவரோட தங்கச்சி, என் தங்கச்சிக்கு அப்புறம் அந்த தங்கச்சிக்கு தான் இப்படிலாம் சொல்லி இது வசனம் பேசுறேன் விஜய். இப்போ பேசுறோம்ல, அதை பேசலையே. அவருடைய கூட்டணி கட்சியினுடைய அலுவலகங்கள்
இல்லை இங்க சார் கூட்டணி கட்சிகளுடைய அலுவலகங்கள்ல தான் போராட்டம் நடக்குது. அங்க போய் பேசலாம். பேசலாமா கூடாது? ஏன் பேசல? அப்ப என்ன, பதவியை காப்பாத்திக்க பாஜக எதிர்ப்பா எதுவும் செய்யறதில்ல, அவ்வளவுதான். வேற எதுவும் இல்லை. அவருக்கு தேவை பதவியை காப்பாற்றிக்கணும், வேற எதுவும் கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் அதனால இது கிடையாது. ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர்த்து விட்டு தமிழ்நாட்டுல யாராலையும் கூட்டணியை அமைக்க முடியல அப்படின்னு சொல்றாரு. இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டுல இல்லைன்றார். ஏன் அதிமுகவால ஒரு கூட்டணி அமைக்க முடியல? அதிமுக கொள்கை பலமும் கிடையாது, தமிழ்நாட்டுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பார்வை அது கிடையாது. ஏன் திமுகவில் ஒரு கூட்டணி அமைக்க முடிஞ்சிச்சு? அது தமிழ்நாட்டுடைய நலன் நாடி நின்றுச்சு. தமிழ்நாட்டுக்கு ஆதரவான ஒரு கொள்கையை வச்சிருக்குது. அது மொழி கொள்கையா இருந்தாலும், மண் கொள்கையா இருந்தாலும், மக்கள் நலனா இருந்தாலும் அதில் ஒன்றும் சரியா இருந்துச்சு. ஸோ அதனால கூட்டணி அமைக்க முடியும். தாவேக்கானால என்ன அமைக்க முடியும்? இவருக்கு கூட்டணி உள்ள இருந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிய கம்யூனிஸ்ட், முஸ்லீம் லீக், அவங்களுக்கே தெளிவற்ற நிலையில தானே போயிருக்காங்க. இவர் என்ன பண்ணுவாருன்னு தெரியல அப்படின்ற மாதிரி அவரும் இவங்களை தாண்டி தானே சிந்திக்கிறாரு. அவரு அதிமுக வரவங்களை எல்லாம் உள்ள எடுத்து போட்டுக்கிட்டு இடைத்தேர்தலில் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரென்த்தை அப்படின்ற போக்கில் தானே போறாரு விஜய். அப்புறம் என்ன இருக்கு? எப்படி அவரை நம்புறது? ஸோ அப்படி நம்பாத பட்சத்தில் எப்படி அவரால் ஒரு கூட்டணியை உருவாக்க முடியும்? முடியாது. அதான் திமுக எல்லாத்தையும் யாராலும் உருவாக்க முடியாதுன்னு ஆளூர் ஷானவாஸ் சொன்னது ரைட்டு. ஏன்னா முதல்ல ஒரு கொள்கை அடித்தளம் வேணும். அந்த அடித்தளம் தாவேக கிடையாது. லீவ் அதிமுக இல்ல, அதிமுகவுக்கும் இல்ல அப்படின்றப்போ இந்த கால அதிமுகவுக்கு இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? ஆமா, எடப்பாடி தலைமையிலான இந்த அரசுக்கு, இந்த கட்சிக்கு, இந்த அதிமுகவுக்கு. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில அங்கம் வகித்த கட்சிகள் எல்லாம் பாக்குறப்போ அந்த கூட்டணிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு சில தவறுகள் நடந்தாலுமே அதை கடிந்து பேச மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, விட்டு கொடுக்காம கூட்டணி. பட் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆட்சியில பங்கு பெற்றிருக்கு, பல இடங்கள்ல விட்டு கொடுத்தே பேசிக்கிட்டு இருக்காங்க நிறைய விஷயங்கள்ல. அதுதான் இப்ப இருக்கக்கூடியதே மிகப்பெரிய சிக்கல் விடுதலை சிறுத்தைகளுக்குள்ளேயே ஏற்பட்டிருக்க. ஒன்னு ரெண்டா அவங்க வந்துட்டு சப்பக்கட்டு கட்டணும். இல்லாட்டி ஆதவர்ஜன் என்ன சொல்றாரு அப்படின்னா, எதிர்கட்சிகள் எங்க மேல வீச குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் நீங்க எதிர்வாதம் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு வெளிப்படையும் சொன்னாரு. அதாவது விடுதலை சிறுத்தைகளோ, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கோ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோ, இதை நாலுத்தையும் காங்கிரஸ் உட்பட எல்லாரையும் வழி நடத்துறது யாருன்னா தாவேக்காவுடைய ஆதவர்ஜுனா ரெட்டியை வழி நடத்துறாரு. இதுதான் உண்மை. அதனால்தான் அந்த மாதிரி பேசிட்டு இது பண்றாங்க. இங்க வந்துட்டு ஒரு குரலை வந்துட்டு காங்கிரஸுக்கு எதிராக கொடுத்தாருன்னா அதுக்கு பதில் யாரா கொடுக்கறதுன்னா விடுதலை சிறுத்தை கொடுக்குறாங்க. எலும்பு எல்லாருக்கும் இருக்குது. அப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னோம்னா, நான் தான் சொல்ல வரேன், அது ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு பயங்கரமான ஒரு முடிவு தாவேக்காவை ஆதரிக்கிறது அப்படின்றது. பட்டியலினத்து மக்கள்ல வந்துட்டு ஒரு கணிசமான மக்கள் வந்துட்டு விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க. தேர்தலுக்கு பிறகான கூட்டணியில நீங்க வந்துட்டு கடும் விமர்சனத்துக்கு அப்புறம் நீங்க போட்டு அவங்க கூட சேர்றீங்க. அப்புறம் அமைச்சரவையிலையும் பங்கேற்கிறீங்க, சப்போர்ட்டோட இருக்கிற அமைச்சரவையிலையும் பங்கேற்கிறீங்க. நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்னோம்னா, இந்த செக்மெண்ட் இருக்கு இல்லையா, விடுதலை சிறுத்தைகள் ஆதரிக்கூடிய செக்மெண்ட், அதை அப்படியே தாவேக்காவுக்கு ஆதரவு விடுதலை சிறுத்தைகள் ஒண்ணு இல்லாதாயிடும். என்கிட்ட ஒரு உதாரணம் கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன், ஃபார்வர்ட் பிளாக். அது டிஎம்கே அவருடைய கூட்டணியை உருவாக்கி எல்லாமே பண்ணிச்சு, கட்சியில் ஃபார்வர்ட் பிளாக் இல்லாத போச்சு தென் தமிழ்நாட்டில். நீங்க அந்த உசிலம்பட்டியில மட்டும் ஒரு தொகுதியில் நின்றுட்டு ஜெயிக்கிறாங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஏனால் எப்படி ஆச்சு? இதான் ஒரு கொள்கை பூர்வமான ஒரு கட்சி, இன்னொரு கட்சி அது எந்த அடிப்படையில் ஆதரிக்கிறது பார்ப்போம். திமுகவோட அந்த பிரச்சனை இல்லை, ஏன்னா அது ஒரு கொள்கை பூர்வமான ஒரு கட்சி. அது உங்களுடைய ஓட் பேங்க் வந்துட்டு அவங்க ஒன்றும் கபலீகரம் பண்ண மாட்டாங்க. ஆனா தாவேக்கெல்லாம் அப்படி கிடையாது, அவங்க குறி வச்சு நவுத்துறாங்க அப்படியே. அப்ப என்ன ஆகும்? அடுத்த முறை வந்துட்டு ஒரு வேளை திரும்பவும் விடுதலை சிறுத்தைகளும் தாவேக்கானோட போல அப்படின்னோம்னா இவங்க தான் சஃபர் பண்ணுவாங்க. இவங்களுடைய ஓட் பேங்க் நிறைய அவங்க கிட்ட போயிடும். இதுதான் பிரச்சனை. ஸோ அவங்க ஆதரிச்சு பேசுறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில தேசிய அளவுல நீட் தேர்வுக்கு சம்பந்தமா ஒரு பெரிய
ஒரு ஒரு கிளர்ச்சி எழுந்திருக்கு, போராட்டங்கள் நடக்குது. இந்த ஒரு சூழ்நிலையில நம்மளுடைய அரசாங்கத்தை வைத்து மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுப்பதுன்றது சரியா, அல்லது நம்ம அரசாங்கத்தையும் ஒரே தட்டில் வச்சு விமர்சிப்பதுன்றது சரியா? இது வந்துட்டு ஒரு ஃபெடரல் ஸ்டேட், ஒரு கூட்டாட்சி அரசு, ஒன்றிய அரசு மாநிலங்கள் அப்படின்ற ஒரு ஏற்பாடு கான்ஸ்டிடியூஷன் படி. இதில் நம்மளுடைய நலனை நாடி இந்த மாநில அரசு பண்ணாத வேற எப்படி பண்ண முடியும்? ஒன்று பார்லிமெண்ட்ல போயிட்டு பண்ணலாம், ராஜ்யசபாவோ மக்களவையோ அதில் பண்ணலாம். அடுத்தபடி நீதிமன்றத்துக்கு போய் போராடலாம். அதானே ஸ்டாலின் பண்ணாரு. நீங்க அதை பண்ண மாட்டேங்கிறீங்க. அப்போ உங்களுக்கு பதவியை காத்துக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்க ஒழிய தமிழ்நாட்டுடைய நலனை காப்பாற்றணுன்ற ஒரு எண்ணம் இல்லை. இதுதான் பிரச்சனை. விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்து 3 மாதம் தான் ஆகிறது. 3 மாதத்திற்குள்ளாக இவ்வளவு விமர்சனங்களா அப்படின்ற அளவுக்கு விமர்சனங்கள் மட்டுமே வந்துகிட்டு இருக்கு. இது வந்து தனிப்பட்ட ஒரு காழ்ப்புணர்ச்சினால வருதா, இல்ல உண்மையாகவே விமர்சிக்கக்கூடிய விதத்துலதான் செயல்படுறாங்களா? இப்ப விஜய் விமர்சிக்க கூடாது, விஜயனுடைய அரசு விமர்சிக்க கூடாதுன்ற ஒரு கொள்கை முடிவு எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இவ்வளவு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள்ல வந்துட்டு எல்லாரும் பேசாத இருக்கணும், ரைட்டா? அதுல எவ்வளவு பெண்கள் பாதிக்கப்பட்டாங்க, எவ்வளவு பெண் குழந்தைகள் வந்துட்டு பாலியல் வன்புறவுக்கு உட்படுத்தப்பட்டு கொல்லப்பட்டாங்க. காவல்துறையினுடைய அத்துமீறல் பாருங்க. எவ்வளவு பேர் வந்துட்டு இந்த விசாரணை காவல்னு எடுத்துட்டு போயிட்டு சாவடிச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் குரல் கொடுக்கக்கூடாது. அரிசி விலையேற்றத்தை கவனிங்க, 30 ரூபா வரைக்கும் கிலோ உயர்ந்திருக்கு, அதை பேசக்கூடாது. மின்வெட்டு பேசக்கூடாது. மின்கட்டணத்தை உயர்த்துறாங்க, பேசக்கூடாது. இது எல்லாம் பேசினா விஜய் மேல காழ்ப்புணர்ச்சியா? ஆர் யூ ஹாப்பி? திடீர்னு உங்களுக்கு வந்துட்டு ஒரு பில் வருது. பில் எவ்வளோ வருது? போன முறை 1700 ரூபாய், இந்த முறை 5200 ரூபாய். நீங்க பேசாத எதிர்கட்சிகளை ஒத்துக்குவீங்களா? பேசுறது தானே எதிர்பார்ப்பீங்க. அதான் பேசுறாங்க, வேற ஒன்றும் இல்லை. அது விஜய் தொழில பேசல. என்ன சிஎம் சார் கேக்குதா சார், என்ன சிஎம் சார் அழுகுறாங்களே தெரியுதா சார், இப்படிலாம் பேசுறது யாருமே. நிதானமா இவ்வளவு நடக்குதுன்றது எடுத்து வைக்கிறாங்க. கூடல ஒழிச்சிட்டேன், 10 ரூபாய் பாட்டிலுக்குன்னு ஒரு பாட்டு பாடி டான்ஸ் ஆடினாரு கரூர்ல. 41 பேர் செத்து போயிட்டாங்க. இன்னைக்கு 20 ரூபா வாங்குறாங்க. 40 ரூபா மூட்டை நெல்லுக்கு கொள்முதலுக்கு வாங்கினாங்க. இப்ப பாருங்க, ஒரு குவிண்டாலுக்கு, அதான் 100 கிலோவுக்கு 160 ரூபா வாங்குறாங்க. இல்ல 160 ரூபா, அதுக்கு மேல வாங்குறாங்க. ஏன் இவங்களால தடுக்க முடியல சொல்லுங்க? 717 இடங்கள்ல ஒயின் ஷாப் மூணுனாங்க. ஆனா ரெஸ்டோ பார் அப்படின்னு சொல்லிட்டு திறக்கிறாங்க. அங்க அதுக்கு வந்துட்டு ஏற்பாடு பண்றாங்க. அதுல 100 மீட்டருக்கு வெளியில அப்படி ஒரு பார் ஒண்ணு. இவ்வளவுதான் விஜயனுடைய அரசு. இது விமர்சிக்காத எப்படி இருக்கு சொல்லுங்க? இல்ல, ஒரு ட்ரைனிங் பீரியட் 3 மாசம் தான், நிறைய எல்லாம் புதிய முகங்கள் கத்துக்கணும். அந்த ஒரு ஸ்பேஸ் கூட ஸ்டாலின் அவர்களே 6 மாசம் சொன்னார். அதான் சொல்ல வர, இதெல்லாம் வந்துட்டு இப்போ கண்டுக்காத இருக்கணும்னா 6 மாசம் பேசாத இருக்கலாம். அதுக்கப்புறம் என்ன கேள்வி விடும்னா, ஏன் 6 மாசம் வாயை பூத்திட்டு இருக்கீங்கன்னு ஒரு கேள்வி வரும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க நல்லா பாருங்க, மின்சார பிரச்சனை தீர்க்க முடியல, நிதி சிக்கலை தீர்க்க முடியல, விலைவாசியை கட்டுப்படுத்த தவறிட்டாங்க. இப்படி எதுல வேணாலும் பார்த்தீங்க அப்படின்னா இவன் ஒரு ஃபெயிலியர் தான். எப்படி சுட்டி காட்டாத இருக்க முடியும்? அதுலேருந்து நீங்க பாடம் எடுத்துக்கலாம் இல்லையா? எங்க விஜய் பாடம் எடுத்துக்கிட்டாரு? ஜான் ஆரோக்கியசாமி எப்படி ஒரு அட்வைசர் ஆக முடியும்? அரசியல் தெரியுமா? நான் கேட்குறேன் அந்த கேள்வியை, மற்றவங்களை விடுங்க. விஷ்ணு ரெட்டி யார்? தமிழ்நாட்டுடைய அரசுக்கும் அரசியலுக்கும் அவர்கிட்ட சம்பந்தம். அப்புறம் அங்க வந்து வெங்கட்ரமணார் ரெட்டி இந்த ஆள் போனாரு, அவர் யாரு? இவங்கெல்லாம் யாரு? என்ன அனுபவம் இவங்களுக்கு இருக்கு? உள்ளபடியே அக்கறை உள்ளவர் தான் இவர் என்ன பண்ணணும்? இந்த அரசு அதிகார வர்க்கத்திலிருந்து சரியான ஆட்கள்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இவர் ஆட்சியை நடத்தலாம். அப்படி பண்ணவே இல்லையா விஜய்? இன்னும் அந்த பழைய செட்டு தான் இவருக்கு புண்ணாக்குங்க பழசா பண்ணிட்டு இருக்காரு. எப்படி விமர்சிக்காத இருக்க முடியும்? எதிர்க்கணும், ஆக்சுவலா எதிர்க்கல, விமர்சிக்காத எப்படி இருப்பாங்க?